கர்ஸ்க் இன்வேஷன் பண்ணதுனால உக்ரைனுக்கு எந்த அளவுக்கு பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கு, உக்ரைனுக்கு எந்த அளவுக்கு பிரச்சனைகள் இதன் மூலமா ஏற்பட்டிருக்கின்றத போன ஒரு பதிவில் நம்ம பார்த்துருந்தோம். ஒரு 10,000 வீரர்கள் வரைக்கும் அந்த இடத்துல ட்ராப் ஆகியிருக்காங்க. இவங்களோட நிலைமை என்ன ஆக போகுதுன்னு தெரியலன்றது அந்த வீடியோவோட ஒரு முக்கியமான கண்டென்ட்டாக இருந்திருக்கும். இதோட ஒரு அடுத்த கட்ட அப்டேட் என்னன்னா, ஆல்மோஸ்ட் 1200 வீரர்கள் வரைக்கும் கடந்த 24 மணி நேரத்தில் ரஷ்யாவால் கொல்லப்பட்டிருக்கலான்ற ஒரு செய்தி இப்போ ரொம்பவே வேகமாக பரவிட்டு இருக்கு. ஒரு பக்கம் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் புதினுக்கு இந்த மாதிரி ஒரு வேண்டுகோளை விடுக்கிற நேரத்தில் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதின் அதுக்கான கண்டிஷன்ஸையும் சொல்லியிருந்தாரு. ஆனால் சொன்னதுக்கு அப்புறமும் இந்த மாதிரி வீரர்கள் கொல்லப்பட்டிருக்கதா வந்திருக்கக்கூடிய செய்தி ஒன்று கான்ட்ரடிக்ஷன் ஆகுது. இது எல்லாத்துக்கும் மேலே பீஸ் கீப்பிங் ஃபோர்ஸை கண்டிப்பாக உக்ரைனுக்கு அனுப்பியே தீரணும்னு ஒரு பக்கம் யூகே எல்லா நாடுகளையும், அதாவது கொலிஷன் ஆஃப் வில்லிங்னு சொல்லிட்டு இந்த நாடுகள் எல்லாரையும் சேர்த்து வச்சு இன்னைக்கு ஒரு விர்ச்சுவல் மீட்டை கண்டக்ட் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இதை பற்றின செய்திகள் எல்லாத்தையும் இந்த ஒரு பதிவில் பார்த்துலாம். வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். நான் உங்கள் ஆக்கி தாம்புக்ஷன் டிபி ட்ரெண்டிங்ஸ். வரப்போற சில நாட்களுக்கு இந்த கர்ஸ்கை தவிர்த்து நம்மளால எந்த ஒரு செய்தியும் பார்க்க முடியாதுன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு வந்திருக்கக்கூடிய செய்திகள் ஒவ்வொன்றும் ரொம்ப மோசமா இருக்கு. காலையில் அந்த பதிவை நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. 10,000 வீரர்கள் வரைக்கும் அந்த இடத்துல ட்ராப் ஆயிருக்காங்கன்னு சொன்னதுக்கு நிறைய பேர் இது உக்ரைனோட ஒரு பிக்கஸ்ட் ஃபெயிலியர். நிறைய உக்ரைனுக்கு ஃபேவரா பேசக்கூடிய சில நண்பர்களே அந்த இடத்துல அவங்களோட ஆதங்கங்களை தெரிவிச்சிருந்தாங்க. உக்ரைனுக்கு கண்டிப்பா இது நல்ல ஒரு செய்தி கிடையாது. உக்ரைன் இதே மாதிரி போயிட்டு இருந்தாங்கன்னா கூடிய சீக்கிரத்தில் வீழ்த்தப்பட்டுருவாங்கன்னு. அது ஒரு விதத்தில் உண்மைதான். ஆல்மோஸ்ட் உக்ரைன் அந்த வீழ்ச்சியோட விளிம்புல மாட்டிட்டு இருக்காங்கன்னு சொல்லலாம். எப்போ வேணா இந்த ரஷ்யா உக்ரைன் போர் உக்ரைனுக்கு எதிரான ஒரு முடிவாக தான் மாறப்போகுது. இதை நீங்கள் ஏற்றுக்கிட்டாலும் சரி இல்லைனாலும் சரி, இந்த இடத்துல நம்ம பேசுறதுனால எந்த ஒரு விஷயமும் மாறிட போகிறது இல்லை. ஆனால் இறுதி உண்மை அதுதான். சில உண்மைகள் கசக்கிற மாதிரி இருந்தாலும் அதை நம்ம அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். உக்ரைனை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக அவங்க தோல்வி அடைய போகிறாங்க. ஆனால் இந்த தோல்வி அடையத்துக்கு அவங்க எவ்வளவு நாள் எடுத்துக்கிறாங்கன்றது மட்டும்தான் இந்த இடத்துல ஒரே ஒரு கேள்வியாக இருக்கு. இந்த 10,000 வீரர்கள்ன்றவங்க ஒரு 80 ஸ்கொயர் கிலோமீட்டருக்குள்ள ஒரு குறுகிய இடத்துல சிறைப்பட்டிருக்காங்க. கண்டிப்பா இவங்க ரஷ்யா அடிக்கணும்னு நினைச்சா எப்பயோ அடிப்பாங்கன்றது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். ஆனா இப்போ இதோட முதல் கட்டமா நான் சொன்னல, அந்த டவுன் ஆஃப் சிசாக் பக்கத்துல அந்த ரொபான்டினோன்னு சொல்லக்கூடிய ஒரு பகுதியை இப்ப ரஷ்யா கைப்பற்றிட்டாங்கன்னு. அதுல இருந்து இன்னும் 2 கிலோமீட்டர்கள் தொலைவுகளுக்கு இப்ப ரஷ்ய படைகள் முன்னேற ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த 80 ஸ்கொயர் கிலோமீட்டர்ன்றது இன்னமும் சுருங்கி 65 ஸ்கொயர் கிலோமீட்டரா இப்ப ரொம்பவே சுருங்க ஆரம்பிச்சிருக்கு. இதுல ரஷ்யா ஒரே ஒரு ஃபார்வர்ட் புஷ் பண்ணாங்கன்னா போதும். வடகொரிய வீரர்களை பயன்படுத்த தேவையில்லை, ரஷ்யாவோட ஸ்பெஷல் யூனிட்ஸை பயன்படுத்த தேவையில்லை, அவங்களோட எந்த ஒரு அந்த பைப்லைன் அட்டாக்கிங் யூனிட்ஸை அவங்க பயன்படுத்த தேவையில்லை. நார்மலா ஒரு ஃபார்வர்ட் புஷ் பண்ணி உள்ள இருக்கக்கூடிய உக்ரைனோட வீரர்களை அடிச்சாங்கனாலே அவங்களால எதுவும் பண்ண முடியாது. ஏன்னா எந்த ஒரு சப்ளைஸும் கிடையாது. கையில ஒரு மிஷின் கன் வச்சிருக்காங்கன்னா அவங்களால எவ்வளவு நேரத்துக்கு ஹோல்ட் பண்ண முடியும்னு நினைக்கிறீங்க? மேக்ஸிமம் ஒரு ரவுண்டுக்கு அவங்களால எத்தனை புல்லட்ஸ் சுட முடியும்? அவங்க கிட்ட எவ்வளவு சப்ளைஸ் இருக்கும்? மிஞ்சு போனா ஒவ்வொருத்தர்கிட்டையும் ஒரு 3ல இருந்து 4 மேக்சினுக்கு மேல அவங்க கிட்ட சப்ளைஸே கிடையாது. 10,000 வீரர்கள் இந்த இடத்துல அதிகமாக ட்ராப் ஆயிருக்காங்கன்றது உக்ரைனுக்கு ஒரு பெரிய அடி. அதுலயும் நேற்று வந்திருக்கக்கூடிய சில செய்திகள் அன்வெரிஃபைடா தான் வந்திருக்கு. ஆனா மேபி வரப்போற நாட்களில் இதை பத்தின சில உண்மையான தகவல்கள் கிடைக்கும். ரஷ்யாவோட இந்த ஒரு அஃபென்சிவ்ல 1200 வீரர்கள் நேற்று ஒரே நைட்ல கொல்லப்பட்டதா சொல்லியிருக்காங்க. ஆனா இது எந்த அளவுக்கு உறுதிப்படுத்தப்பட்ட தகவல்கள்னு தெரியல. சில நம்பகமான சோர்சஸ்ல இருந்தா இந்த தகவலானது கிடைச்சிருக்கு. ஸோ மேபி நேற்று நைட்டு ஏதோ ஒரு மோசமான முடிவு உக்ரைனோட வீரர்களுக்கு அந்த இடத்துல ஏற்படுத்தப்பட்டிருக்கலாம். இன்னும் எந்த ஒரு மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவும் இதை பத்தி பேசல. வரப்போற நாட்களில் கண்டிப்பா பேசுவாங்க, நீங்க வேணா பாருங்க. ட்ரம்பை பொறுத்த வரைக்கும் இவரோட இந்த ரெக்வஸ்ட்டுக்கு புதினோட பதில் என்னன்னா, இப்போ புதுசாக ஒன்று சொல்லியிருக்காங்க. கண்டிப்பா இவங்க சரண்டர் ஆகிட்ட நாங்கள் எதுவுமே உங்களுக்கு பண்ண போகிறது கிடையாது. உக்ரைனோட வீரர்கள் யார் யாரெல்லாம் ஆயுதங்களை கீழே போட்டுட்டு சரணடைகிறாங்களோ அவங்கள நாங்கள் மரியாதையோடு நடத்துவோம். ஆனால் இந்த மரியாதையோடு நடத்தணுன்றது காலத்தின் கட்டாயமே தவிர எங்களுக்கு இதில் துளியும் விருப்பம் கிடையாது. ஏன்னா இந்த கர்ஸ்க் அஃபென்சிவ் உக்ரைனால் பண்ணக்கூடிய இந்த கர்ஸ்க் ஆப்ரேஷனை தீவிரவாத செயலாக தான் எங்களோட நாட்டோட சட்டமானது குறிப்பிடப்படுது. எங்கள் நாட்டோட சட்டத்திட்டத்தின்படி இவங்க அத்தனை பேரும் தீவிரவாதிகள் தான். 10,000 தீவிரவாதிகள் இப்போ எங்களோட கண்ட்ரோல்குள்ளே இருக்காங்க. நாங்கள் நினச்சதை அவங்க எப்போ வேணால் அடிக்கலாம். ஆனால் நீங்கள் சொன்ன அந்த மனிதாபிமான அடிப்படையில் அந்த ஹியூமனிடேரியன்ற அந்த ஒரு வார்த்தைக்காக மட்டும்தான் இவங்களை நாங்கள் போர்க்கைதிகளாக பிடிக்கணுன்ற அந்த ஒரு எண்ணத்துக்கு வந்திருக்கோம். இல்லைனா உள்ள வந்த உக்ரைனோட வீரர்கள் யாருக்கும் இந்த இடத்துல தண்டனைன்றது கொடுக்கப்படாமல் அனுப்பப்படாது. அமெரிக்காவோட இந்த ஒரே ஒரு ரெக்வஸ்ட்டை மட்டும்தான் நாங்கள் இப்போ கன்சிடர் பண்ணுறோம். கண்டிப்பாக வரப்போகிற நாட்களில் உக்ரைனோட வீரர்கள் சரணடையலைன்னா அவங்க எல்லாருக்குமே மோசமான தலையெழுத்து உக்ரைனுக்கு எதிராக ரஷ்யாவில் வச்சு எழுதப்படும் சொல்லியிருக்காரு. கூடவே இப்போ புதினோட ஒரு பழைய வீடியோ 2023 பேசின வீடியோ ரொம்ப வைரலாச்சு. அந்த கிளிப்பை பார்த்துட்டு கொஞ்சம் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணி காமிக்கிறேன். Результатов нет, конечно. Но сейчас не будем говорить провал, не провал, нет результатов. Потери есть большие. Сначала этого контрнаступления потери личного состава 71,5 тысяч человек. Причем они любой ценой, как они говорят, хотят добиться результата. Да. Иногда складывается впечатление, что это вообще не их люди, которые кидают в этом контрнаступление. அந்த ஒரு சின்ன கிளிப்பை பார்த்துருப்பீங்க. இது 2023 ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதின் பேசினது தான். அதில் அவர் என்ன ஒரு விஷயத்த சொல்லியிருப்பார்னா, கண்டிப்பாக இந்த நடக்கக்கூடிய இந்த யுத்தத்தில் ஒரு கட்டமானது வரும். அதில் ரஷ்யாவோட வெற்றின்றது தீர்மானிக்கப்பட்டதாக இருக்கும்.
அந்த நேரத்தில் உக்ரைனால் எதுவுமே செய்ய முடியாது. அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் கண்டிப்பாக மேற்குலக நாடுகளோட அழுத்தத்தினாலையும் யூகேவோட தூண்டுதலின் பேரிலையும் உக்ரைன் இந்த இடத்துல ஒரு சீஸ்ஃபயருக்கு ஒத்துப்பாங்க. டெம்பரரி சீஸ்ஃபயர் ஏற்படக்கூடிய நேரத்தில் திரும்பவும் உக்ரைனை ரீஆர்ம் பண்ணி அவங்களுக்கு தேவையான உதவிகளை அளவுக்கு அதிகமாக கொண்டு வந்து வச்சு இந்த யுத்தமானது திரும்பி நடத்தப்படும்னு ஒரு வார்த்தையை சொல்லியிருப்பாரு. அவர் சொன்னது எல்லாமே இப்போ கரண்ட்டில் நடந்துட்டு இருக்கு. 2 வருஷத்துக்கு முன்னாடி அந்த மனுஷன் என்ன சொன்னாரோ அது எல்லாமே இப்போ லைவ்ல நடந்துட்டு இருக்கு. 30 நாள் சீஸ்ஃபயர் டீலுக்கு உக்ரைன் ஒத்துக்கிட்டாங்க. ஒத்துக்கிட்டதுக்கு அப்புறமா பேச்சை மாற்றி பேசினாங்க. ஒரு தடவை நிலங்கள் தேவையில்லைன்னு சொல்லிட்டு சீஸ்ஃபயருக்கு ஒத்துக்கிட்டதா சொன்னாங்க. இன்னொரு தடவை நிலங்கள் கொடுத்துட்டு தான் வரக்கூடிய சீஸ்ஃபயர் எங்களுக்கு தேவையில்லைன்னு சொன்னாங்க. மூணாவது, இந்த 30 நாள் சீஸ்ஃபயர் டீலில் அமெரிக்காவோட ஆர்ம்ஸ் சப்ளைன்றதும் குறிப்பாக இந்த ATACMSக்கு பதிலாக இந்த கிரவுண்ட் லான்ச்சு ஸ்மால் டயமீட்டர்ஸ் பாம்ஸ்னு சொல்லுவாங்க, அது எல்லாமே திரும்ப கொடுக்குறதா அந்த ஒப்பந்தங்களானது திரும்ப ஆஸ் யூஷுவல் அவங்களோட ரொட்டீனுக்கு போக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ 3 வருஷத்துக்கு முன்னாடி மனுஷன் என்னெல்லாம் சொன்னாரோ அது எல்லாமே இப்போ இந்த ரஷ்யா உக்ரைன் போரில் கண் எதிர நடந்துட்டு இருக்கு. இதில் கர்ஸ்க் அஃபென்சிவ்ன்றது தான் உக்ரைனோட அந்த எப்படி சொல்றது ஒரு பெரிய பிளாக் மார்க்காக மாறி இருக்கு. கர்ஸ்க்ன்றது சாதாரணமான ஒரு பகுதி கிடையாது. வரலாறுகளை நம்ம திருப்பி பார்த்தோம்னா நெப்போலியனுக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லை. ஏன்னா நிறைய பேர் நெப்போலியனே ரஷ்யா கிட்ட அப்போ இருந்த மன்னர்கள் கிட்ட மோதிட்டு இந்த பேட்டில் தோத்து ஓடினாங்க. என்னதான் ரஷ்யாவோட மன்னர்களுக்கு எதிரான போரில் நெப்போலியன் தோத்திருந்தாலும் இந்த கர்ஸ் பேட்டிலுக்கும் அவங்களுக்கும் இந்த இடத்துல எந்த ஒரு சம்மந்தமும் கிடையாது. அதுக்கு மாறா நாசி படைகள் தான் இந்த ஒரு கர்ஸ் பேட்டில் வச்சு 1943 ஒரு முக்கியமான ஆபரேஷன்ல ஒரு பேரழிவை சந்திச்சாங்க. அதுதான் இன்னைய வரைக்கும் வரலாறுகளில் யுத்த தாங்கிகள் இந்த பேட்டில் ஆஃப் டேங்க்னு சொல்லுவாங்கல்ல, அதோட போர்ல அதிகமாக பீரங்கிகள் பயன்படுத்தப்பட்ட ஒரு முக்கியமான போரா இருக்கு. ஆனால் இது எல்லாத்துலேயும் ரஷ்யாவோட ஸ்ட்ராட்டஜி ஒன்னே ஒன்று தான். நெப்போலியனை வீழ்த்தினதா இருக்கட்டும், நாசி படைகளை திரும்ப ஓட வச்சதா இருக்கட்டும், இது எல்லாத்துலேயும் ரஷ்யாவோட ஸ்ட்ராட்டஜி ஒன்று தான். உள்ளே வரக்கூடிய வீரர்களை முடிஞ்ச அளவுக்கு அந்த ஸ்காட்ச் டெத் பாலிசின்னு ஒன்று சொல்லுவாங்கல்ல, அந்த நிலத்தோட தன்மையை அவங்க புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி அங்கே இருக்கக்கூடிய ரிசோர்ஸஸ் எல்லாத்தையுமே இவங்க ட்ரைன் பண்ணிட்டு உள்ளே வரக்கூடிய வீரர்களுக்கு தேவையான உதவிகள் எதுவுமே கிடைக்க விடாமல் பண்ணி ஆல்மோஸ்ட் உள்ளே வரவங்களை மென்டலி ட்ரைன் பண்ணி இதுக்கப்புறம் நம்மளால உள்ளே போக முடியாதுன்னு சொல்லிட்டு அவங்க டயர்டாக ஒரு டைம் வரும் பாருங்க, வெயிட் பண்ணி அடிக்கிறது. இதுதான் அந்த மாதிரி ஒரு டைமில் அடிச்சுதான் இந்த எல்லா பேட்டிலையும் இன்க்ளூடிங் கர்ஸ்கையும் நான் சேர்த்து தான் சொல்கிறேன். ஆல்மோஸ்ட் எல்லாமே ஒரே ஒரு ஸ்ட்ராட்டஜி தான். உள்ளே வரவங்கள வெயிட் பண்ண வச்சு அவங்கள கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரெயின் பண்ண வச்சு அவங்களுக்கு சப்ளைஸ் வரக்கூடிய லைன்ஸை அடிச்சுட்டு மொத்த பேரையும் ட்ராப் பண்ணி உள்ளே ஓட விடுறது. இதெல்லாம் நெப்போலியனோட படைகளுக்கு ஏற்படுத்தலாம் பேரிழப்பு. உள்ள ஒரு 4 to 6 லட்சம் நபர்களோட வெறும் 10,000 நபர்களோட திரும்பி போனாங்க. ஸோ இந்த கர்ஸ் பேட்டில்ன்றது உக்ரைனுக்கு ஏற்கனவே தெரியும். ஆனால் எந்த ஒரு நம்பிக்கையில் இதை பண்ணாங்கன்றது தெரியல. அது அவங்களுக்கு அவங்க தலைமையில் ஒரு பெரிய வெயிட் தூக்கி வச்ச மாதிரி ஆயிருக்கு. ஆல்மோஸ்ட் தோத்துட்டாங்க. இவங்க எப்போ இதை போக போகிறாங்கிறது மட்டும்தான் ஒரே கேள்வியாக இருக்குது. இந்த கொலிஷன் ஆஃப் வில்லிங்கை பற்றி நான் இந்த இடத்துல நிறைய விஷயங்கள் பேசணும்னு நினைக்கிறேன். என்னன்னா இன்னைக்கு யூகேவோட பிரைம் மினிஸ்டர் ஸ்டார்மர் ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. என்னன்னா புதின் மைண்ட் கேம்ஸாக ஆடிட்டு இருக்காங்க. இந்த புதின்ன்றவர் மற்ற நாடுகளை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறது மூலியமாகவும் நிறைய நாடுகளை இந்த இடத்துல அவரோட கண்ட்ரோலுக்கு கீழே செயல்படுத்துகிற மாதிரி பல வார்த்தைகளை பேசிட்டு இருக்காரு. ஆனால் அது இந்த உக்ரைன் போரில் கண்டிப்பாக நடைபெறாது. எங்களோட கூட்டணி மூலயமா உக்ரைனுக்கு தேவையான உதவிகள் கொண்டு போகிறது மட்டும் இல்லாமல் சீஸ்ஃபயர் டீலுக்கு ரஷ்யாவை பணிய வைக்கிற வரைக்கும், இந்த இடத்துல ரஷ்யாவை ஒத்துக்க வைக்கிற வரைக்கும் சொல்ல, ரஷ்யாவை பணிய வைக்கிற வரைக்கும் எங்களோட முயற்சிகள் தோல்வி அடையாது, சோர்வு அடையாதுன்னு ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. அப்படி சொன்னது மட்டும் இல்லை, இந்த கொலிஷன் ஆஃப் வில்லிங்கில் இருக்கக்கூடிய அந்த நாடுகளை திரும்பவும் இன்னைக்கு அந்த விர்ச்சுவல் மீட்டில் சந்திக்க போகிறதா சொல்லியிருக்காரு. கொலிஷன் ஆஃப் வில்லிங்கா அப்படின்னு என்னன்னு கேட்டிங்கன்னா, இது அமெரிக்கர்களுக்கு ரொம்ப ஒரு பழக்கப்பட்ட பேராக இருக்கும். அதுக்கான காரணத்தை நான் கடைசியாக சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி இது ஏன் இவங்க இப்போ உருவாக்கியிருக்காங்க இல்லை அப்படின்னா என்னன்னு பார்த்துருவோம். இப்போ ரஷ்யாவை பொறுத்த வரைக்கும் 2 முக்கியமான தரப்பு ரஷ்யாவுக்கு எதிரான போரில் உக்ரைனுக்கு உதவி பண்ணிட்டு இருக்கு. ஒன்று நாட்டோ, இன்னொன்று ஐரோப்பிய ஒன்றியம். நாட்டோ ஐரோப்பிய ஒன்றியம் ஆல்மோஸ்ட் எல்லாமே ஒன்று தான். ஆனால் இதில் இருக்கக்கூடிய ஒரு மேஜரான சிக்கல் என்னென்னா, இந்த 2 தரப்புகள்லையும் உதவிகள்ன்றது உக்ரைனுக்கு போகணும்னா யாராச்சும் ஒருத்தர் வீட்டோ பண்ணாங்க. இப்போ நாட்டோ மெம்பர்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் உக்ரைன் உள்ள வரணும்னா நாட்டோவில் இருக்கக்கூடிய ஏதாச்சும் ஒரு நாடு வீட்டோ பண்ணாங்கன்னா அந்த நாடால் நாட்டோக்குள்ளே வர முடியாது. அதே மாதிரி யூரோப்பியன் யூனியன்லேருந்து உதவிகள் ஏதாச்சும் போகுது, பண உதவியாக இருக்கட்டும், பொருள் உதவியாக இருக்கட்டும், யூரோப்பியன் யூனியன்லேருந்து அவங்களோட அந்த சீலோட போகுதுன்னா அதுக்கு ஐரோப்பிய ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய அத்தனை நாடுகளும் ஒத்துக்கணும். இதில் ஏதாச்சும் ஒரு நாடு வீட்டோ பண்ணாங்கன்னா கூட ஐரோப்பிய ஒன்றியத்தால் அந்த உதவியை கொடுக்க முடியாது. இது 2த்துலையும் இந்த 2த்துக்குமே செக் வைக்கிற மாதிரி 2 நாடுகள் இருக்குது. என்னடா 2 வருதுன்னு கேட்குறீங்களா? ஆமாம். ஒன்று, நாட்டோவில் உக்ரைன் சேரணும்னா அதுக்கு முட்டுக்கட்டையாக இருக்கிறது ஹங்கேரி, ஸ்லோவாக்கியா. யூரோப்பியன் யூனியனில் இதே மாதிரி உக்ரைனுக்கு உதவிகள் போகணுன்னா அதுக்கும் முட்டுக்கட்டையாக இருக்கிறது ஹங்கேரி, ஸ்லோவாக்கியா. ஸோ இப்போ ஃப்ரான்ஸுக்கும் யூகேக்கும், ஏன்னா இவங்க 2 பேர் தான் இந்த கொலிஷன் ஆஃப் வில்லிங்கிறத தலைமை தாங்குறவங்க. இவங்க எல்லாருக்கும் ஒரு விஷயம் தெளிவாக புரிஞ்சிருச்சு. கண்டிப்பாக இந்த 2 நாடுகள் இருக்கிற வரைக்கும் நாட்டோ மூலியமாகவும் எந்த உதவிகளையும் செய்ய முடியாது, பீஸ் கீப்பர்ஸை உள்ளே அனுப்ப முடியாது. அதேமாதிரி யூரோப்பியன் யூனியன் மூலியமாகவும் எந்த ஒரு நாடுகளையும் உள்ளே அனுப்ப முடியாது, பீஸ் கீப்பிங் ஃபோர்ஸை அந்த இடத்துல போயிட்டு வச்சுக்கிறதுக்காக. இப்போ இதனால் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, யார் யாரெல்லாம் அவங்களா வராங்களோ இல்லை யார் யாரெல்லாம் இந்த உக்ரைனில் பீஸ் கீப்பர்ஸ்னு சொல்லக்கூடிய அமைதி காப்பாளர்கள் அந்த இடத்துல கொண்டு போயிட்டு நிறுத்தணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கான ஒரு தனி கூட்டத்தை உருவாக்குறாங்க. இதில் இப்போ யார் யாரெல்லாம் இருக்கிறதா சொல்லப்படுதுன்னு பார்த்தோன்னா, யூகே, ஃப்ரான்ஸ், ஜெர்மனி வரல,
போலாந்து வரல, பால்டிக் நாடுகள் இருக்காங்க, ஃபின்லாந்து, நார்வே, இந்த 2 நாடுகள் இருக்காங்க, ஆஸ்திரேலியா, கனடா போன்ற நாடுகள் இதில் கூடிய சீக்கிரத்தில் வரப்போறதா சொல்லியிருக்காங்க. இவங்களோட மெயினான எய்ம் என்னன்னா, இப்போ ஒரு அமைதி பேச்சுவார்த்தை அமெரிக்கா மூலமா ஏற்படுத்தப்பட்டிருக்கல, சீஸ்ஃபயர் டீல் பிரசன்ட் பண்ணப்பட்டு புதின் அதை ரிஜெக்ட் பண்ணிட்டார். அதே மாதிரி இவங்க ஒரு டாக்குமெண்ட்டை ப்ரிப்பேர் பண்ணணும். இவங்க ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய அந்த டாக்குமெண்ட்ல என்னெல்லாம் உக்ரைனுக்கு ஃபேவரா இருக்கும், இந்த யுத்தத்தை நிறுத்துறதுக்கு உக்ரைன் என்னெல்லாம் பண்ணணும், ரஷ்யா இதுக்கு என்னெல்லாம் பண்ணணும்னு சொல்லிட்டு கம்ப்ளீட்டா ஒரு டாக்குமெண்ட்டை ரெடி பண்ணி இதுல மெயினான ஒரு பாயிண்டா ஒரு 1,00,000 வீரர்கள் வரைக்கும் இந்த பீஸ் கீப்பர்ஸ், அதாவது இந்த கொலிஷன் கவர்மெண்ட்ல இருக்கக்கூடிய அந்த பீஸ் கீப்பர்ஸை கொண்டு போயிட்டு உக்ரைனுக்குள்ள நிறுத்தணுன்றது இவங்களோட ஒரு மெயினான கோரிக்கை. இதுல முக்கியமான 2 நாடுகள் இதுல வரலன்னு சொல்லிட்டாங்க. அவங்க யாருன்னு பார்த்தோன்னா, ஜெர்மனி ஒன்று, ஆல்ரெடி அவங்க சொன்னது நாங்கள் உதவிகள் வேணா கொடுக்குறோம், கண்டிப்பாக எங்களோட படைகள் அந்த இடத்துல வராது. இன்னொன்று போலாந்து. இந்த இடத்துல போலாந்தோட பேர் இல்லைன்றது உங்க எல்லாருக்கும் ஒரு ஆச்சரியமா இருக்கும். ஏன்னா ரஷ்யா உக்ரைன் போர்ல உக்ரைனுக்கு எப்போல்லாம் உதவிகள் தேவையோ உடனே ஓடி வந்து நிற்கிறது போலந்து தான். ஆனால் அந்த போலந்து ஒரு விஷயத்தை தெளிவாக சொல்லிட்டாங்க. இன்னைக்கு உக்ரைனுக்கு வரக்கூடிய பிரச்சனை நாளைக்கு எனக்கும் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனால் அதுக்குன்னு அந்த பிரச்சனையை நானே இன்வைட் பண்ணக்கூடாது. போலந்தை பொறுத்த வரைக்கும் உக்ரைனோட ஒரு பெரிய பார்டர் ஷேர் பண்ணக்கூடிய நாடு. இந்த டைம்ல நான் இந்த மாதிரி உதவிகளை பண்ணனா என்னோட நாட்டில் பிரச்சனை ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ ஜெர்மனி மாதிரியே நானும் பொருளுதவியோடு நிறுத்திக்கிறேன்னு அவங்க கொஞ்சமாக கண்டுக்கிட்டாங்க. ஸோ மீதம் இருக்கக்கூடிய நாடுகள் எல்லாம் சேர்ந்து ரஷ்யாவுக்கு எதிராக படைகளை அனுப்புறதுக்காக இப்படி ஒரு கூட்டமைப்பை கூட்டிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த இடத்துல கடைசியில் இது நடக்குமான்னு கேட்டிங்கன்னா அது ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் மட்டும்தான். ஏன்னா இவங்க இந்த மாதிரி பீஸ் கீப்பிங் ஃபோர்ஸை உள்ள அனுப்பிட்டாங்கன்னா அமெரிக்காவோட இமேஜ் டேமேஜ் ஆகும். இப்போதைக்கு அமெரிக்கா தான் உலகத்தோட ஒரு நாட்டாம. எந்த இடத்துல பிரச்சனை நடந்தாலும் ஆலமரத்து கீழே பஞ்சாயத்தை கூட்டி பஞ்சாயத்து பண்ணி வைக்கிறது எல்லாமே அமெரிக்கா தான். இப்போ அவங்களோட ஒரு பேருக்கு இந்த இடத்துல கெட்ட பேர் வந்துடும். கெட்ட பேர் வந்ததுனால அவங்களோட இமேஜ் அப்போ என்னப்பா அமெரிக்கா அவ்வளோதானன்ற அளவுக்கு பேச ஆரம்பிச்சிருவாங்க. ஜோக்ஸ் அப்பார்ட், இப்படி ஒரு விஷயம் நடக்கிறதுக்கு சான்ஸே கிடையாது. ஏன்னா அமெரிக்கா இதுக்கு ஒத்துக்க மாட்டாங்க. அமெரிக்காவோட கூட்டணி இல்லாமல் நாட்டோவில் இருக்கக்கூடிய நாடுகள் இப்படி ஒரு விஷயத்தை பண்ணவும் மாட்டாங்க. ஏன் நாட்டோட செக்ரட்டரி ஒரு விஷயத்தை பார்த்துருப்பீங்களே, கிரீன்லாந்து ட்ரம்ப் பிடிக்கணும்னு சொன்னப்போ பேச்சு மூச்சு இல்லாமல் கப் சிப்னு இருந்திருப்பாரு. ஸோ இவங்க பண்ணக்கூடிய விஷயங்கள் எல்லாம் ஏதோ ஒரு ட்ரை பண்ணுறாங்களே தவிர அவங்க கண்டிப்பாக பண்ணுறாங்க, முயற்சிகள் எடுக்கிறாங்க. அது பேப்பர்ல இருந்து ப்ராஜெக்டாக மாறி வெளியில் வரதுக்கு அமெரிக்கா அலோவ் பண்ண போகிறது கிடையாது. இன் ரியாலிட்டியில் சொல்கிறேன், என்னைக்கு நாட்டோவோட பீஸ் கீப்பிங் ஃபோர்ஸ், அதாவது யூரோப்பியன் யூனியனால் நாட்டோ நாடுகளால் அனுப்பப்பட்டு இருக்கோ, அன்னைக்கு நாட்டோ வர்சஸ் ரஷ்யான்ற இதுவும் இருந்ததுன்னா கண்டிப்பாக அமெரிக்கா உங்களுக்கு பின்னாடி வரமாட்டாங்க. இது உண்மை, இது நடக்கவும் செய்யும். பீஸ் கீப்பிங் ஃபோர்ஸ் உக்ரைனுக்குள்ளே போனால். ஸோ இந்த வீடியோ பற்றி என்னோட கருத்தில் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோஸ் நிற்போம். அது வரைக்கும் வந்து விடுபடுது உங்கள் எல்லாருக்கும். நிறைய இந்த வீடியோவில் கர்ஸ்க்கு பற்றின அப்டேட்ஸாக நான் பேசணும்னு நினச்சோம். ஆனால் என்னென்னா கம்ப்ளீட்டாக அங்கே இருக்கக்கூடியது எல்லாமே வெளியில் சொல்கிற மாதிரி செய்திகள் இல்லை. ஏன்னா நான் ஜஸ்ட் ஒரு 1200 பேர் வரைக்கும் இறந்துட்டாங்கன்ற மாதிரி தான் ஒரு ஹிண்ட்டை கொடுத்துருப்பேன். அதை தாண்டி அதை பற்றி டீட்டெயிலாக பேசினா கம்ப்ளீட்டாக அந்தளவுக்கு கிராஃபிக் கண்டென்ட்டாக இருக்குது. ஒரு வீடியோவில் முழுக்க இந்த மாதிரி பேசணுன்றது எனக்கு இன்னும் சரியான ஒரு விஷயமா படல. அதனால தான் அது ஒரு சின்ன அப்டேட் மாதிரி கொடுத்துட்டு இந்த இடத்துல அந்த வில்லிங் ஆஃப் கொலிஷன் அதை பற்றிலாம் நம்ம பேசிடணும். ஸோ கர்ஸ்க்கை பொறுத்த வரைக்கும் நம்ம நினச்சி பார்க்குறத விட மோசமான முடிவுகள் அந்த இடத்துல ஏற்படுத்தப்பட்டிருக்கு. நம்மளால் எல்லாத்தையும் ஷேர் பண்ண முடியல. பேசணும்னா பேசிடலாம், ஆனால் அந்த அளவுக்கு அங்கே வெறும் கிராஃபிக் கண்டென்ட் மட்டும்தான் இருக்குது. அதை மட்டுமே எடுத்து பேசணுன்றது எனக்கு இந்த இடத்துல சரியாக படலை.